கவர்னர் வந்து தன்னோட டிஸ்கிரிஷன் பவர்னு சொல்லிட்டு பர்சனல் பவர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் நாட் தி டிஸ்கிரிஷன் வாட் ஹஸ் பீன் given to the governor. It is a personal vengeance as per the orders of union government he is behaving. இந்த ஆளுநர் பதவி வந்து ஒரு பொம்மை பதவி. யூனியன் கவர்மெண்ட் இந்த ஆளுநரை வச்சு வேடிக்கை காட்டு. இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த ஆளுநர் போஸ்டே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2029 எலெக்ஷன் நடந்தோடனே இந்த ஆளுநர் போஸ்டே ரிமூவ் பண்ணணும்னு கேட்பேன். இப்ப எந்த கவர்மெண்ட்ல எதுவுமே மூவ் ஆகல. இதுக்கு பொறுப்பு வந்து ஆளுநர் ஏற்கணும். எவ்வளவு நாள் நீங்க டிலே பண்ண முடியும்? எவ்வளவு நாள் பண்ண முடியும்? இன்னும் ஒரு வாரம் பண்ணுவீங்களா? இன்னும் 10 நாள் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இவர் கரப்ஷனை ஒழிப்பாருன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து மக்கள் கொடுத்த மேண்டேட். அதை இந்த மாதிரி ஒரு தனி மனிதர் ஆளுநர் இந்த பதவியை பயன்படுத்தி இந்த யூனியன் கவர்மெண்டோட மவுத் பீஸா இருந்து வேலை செய்யறது வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன். ஃப்ளோ டெஸ்ட்ல கண்டிப்பா தாவேகா பாஸ் பண்ணும். அதுக்கான வந்து இது வந்து கண்டிப்பா அமையும். அப்படி அமையலன்னா ரீஎலெக்ஷன் வச்சுட்டு உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ரீஎலெக்ஷன் வச்சுன்னா காங்கிரஸும் தாவேகாவும் நிக்கும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி 200 இடங்களே வெல்லும். என்ன ஆயிட போகுது? அசம்பிளி இல்லன்னா கலைக்க போறீங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வச்சுட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, இந்த தோழமை கட்சி எவன் இன்னைக்கு தோல் கொடுக்கலையோ தாவேகாக்கு அவங்க அழிக்கப்படுவார்கள். Anybody is willing to form a government, come and give it before so on. So otherwise I'll be giving a first chance to TV. Can அப்படியாச்சும் அனௌன்ஸ் பண்ணுமா வேணாமா? எந்த எலவுமே பண்ணாம நீ உட்கார்ந்துருக்கனா உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு சம்பளம்? உனக்கு எதுக்கு 50-60 ஏக்கர்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்னர் மாளிகையே புடுங்கணுங்கிற. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆட்சி அமைக்க கோரி 2 முறை ஆளுநரை சந்தித்து பேசியிருக்காரு. ஆனா வந்து நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை அப்படின்ற போல திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு அர்லேக்கர். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த தொடர் இழுபறி? இது வந்து என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல போனா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? இது வந்து பிஜேபியோட கைக்கூலி தான் இந்த ஆளுநருங்கிறதுக்கு இதே ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா வாட் இஸ் இஸ் ரைட். இது வந்து ஹங் அசம்பிளி. ஓகேங்களா? இந்த ஹங் அசம்பிளியில் வந்து பெரும்பான்மையாக நமக்கு வந்து 180 சீட்ஸ் கிடைக்கணும். அதாவது 234ல் பாதி வந்து 217 + 1 வந்து ஸ்பீக்கர். அப்படிங்கும் போது 218 சீட்டு கிடைக்கும். அது 218 சீட்டு வந்து தாவேகாக்கு இல்லை. அப்படி இல்லாட்டி கூட வந்து நம்ம வந்து ஆட்சி கோரி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க முடியும் அப்படின்றத சொல்ல. இப்போ நம்ம வந்து இந்த ஹங் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எதனா மேற்கோள் காட்டுவோம். அப்போ 118 வந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய வேலையே கிடையாது. 118 வராத காரணத்தினால பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சகாரியா கமிஷன், அதுக்கப்புறம் பூஞ்சாய் கமிஷன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸோட ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். இது கான்ஸ்டியூஷன் படி, கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி நீங்க வந்து இதுக்கு சொல்ல முடியுமா? இல்லை கிடையாது. இல்லை நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகி புரிஞ்சுப்பா அதை எடுத்துக்காட்டாதான் நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆன் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை வந்து ஆட்சிக்கு கூப்பிடலாம் கவர்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையாக ப்ரீ போல் அலையன்ஸ்ல பெரும்பான்மையாக யாராச்சும் யாரை கூப்பிடலாம்னா பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ 180க்கு மேல ப்ரீ போல் அலையன்ஸ்லயே வந்து நாங்க ப்ரீ போல் அலையன்ஸ்ல இருந்து we have been together. ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா வந்து டிஎம்கே இருந்துச்சு. ஓகேங்களா? 2006ல் கூட பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து மைனாரிட்டி, பட் பாமக காங்கிரஸ்னா ஒத்துழைச்சனால பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இதுக்கு ஆட்சி கோரி கேட்கறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸ் வச்சு நம்ம கேட்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா இங்க 3 கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? மெயினா தாவேகா, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. இந்த எந்த கூட்டணிக்குமே வந்து 118 இல்ல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்க மார்க் வந்து கிராஸ் அவுட் ஆயிருது. செகண்ட் யாரை கூப்பிடலான்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஹூவர் ஹேவிங் a மேஜர் நம்பர். அப்படி மேஜர் நம்பர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாவேகா 108, அவங்க தான் வந்து மேஜர் நம்பர். சோ தாவேகாவை தான் கூப்பிடணும் ஆஸ் பர் த ஆல் திஸ் திங்ஸ் கன்வென்ஷன்ஸ், the president, இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். இது வந்து சட்டப்படி, இது சட்டப்படி நான் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் தான் நான் பேசுறேன். ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் கன்வென்ஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், சகாரியா கமிஷன் அண்ட் பூஞ்சாய் கமிஷன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு இதா நம்ம தான் பார்க்க முடியும். அந்த இதுல பார்க்கும்போது அவங்கள தான் கூப்பிடணும். புரிஞ்சுங்களா? அப்படி கூப்பிடும் போது அந்த கூப்பிட்ட ஆளுநர் புரிஞ்சுங்களா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு விஜய்க்கு போட்ட பிறகு ஓகேங்களா he is taking a U-turn. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இவர பிஜேபி கைகூலின்னு நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் நீ வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு he is sending the press release. அப்படி press release பண்ணிட்டு
வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் டேக்கிங் யூ டர்ன். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் கொலேஷன் கவர்மெண்ட்ல ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஹஸ் டு பி given to தாவேகா ஒன்லி. அடுத்தது மூணாவதா நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் அலையன்ஸ். இப்போ நீங்க பேசுறாங்க பாத்தீங்களா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து அவங்க கூட்டணி கட்சிங்கன்னா சேர்ந்து நாங்கள் 120 சீட் அமைக்க முடியும். ஓகேங்களா, இதை நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா இடியாப்பம் பரம்பரையும் சார்பாட்டா பரம்பரையும் சேர்ந்துருச்சு. பரம்பரைன்னு சொல்லியிருந்தவங்க நீங்க எந்த பரம்பரைக்கு ஓட்டு போட்டீங்கிற கேள்வி வந்து மக்களுக்கே வைக்கிறாங்க. இது வந்து ஒரு கேலி கூத்தா இருக்குது, புரிஞ்சுங்களா? அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி. ஐ வில் ப்ரூவ் மை இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து I have an post alliance, I got it from காங்கிரஸ்னு வேற சொல்றாரு. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு கொடுக்காம நான் இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்காக நான் வெயிட் பண்றேன்ற பாத்தீங்களா டிலேட் பீரியட். இப்போ எலெக்ஷன் நடந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்த நாளோட சேர்ந்தீங்கன்னா இது 4வது நாள். புரிஞ்சுங்களா? இவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து ஒரு இப்ப எந்த கவர்மெண்ட்ல எதுவுமே மூவ் ஆகல. இதுக்கு பொறுப்பு வந்து ஆளுநர் ஏற்கணும். எவ்வளவு நாள் நீங்க டிலே பண்ண முடியும்? எவ்வளவு நாள் பண்ண முடியும்? புரிஞ்சுங்களா? இன்னும் 1 வாரம் பண்ணுவீங்களா? இன்னும் 10 நாள் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா there can be a change. புரிஞ்சுங்களா? there will be immense pressure. what he is doing is against all these things. கவர்னர் வந்து தன்னோட டிஸ்கிரிஷன் பவர்னு சொல்லிட்டு பர்சனல் பவர் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. It is not the discretion what has been given to the governor. It is a personal vengeance as per the orders of union government he is behaving. அதை தான் நம்ம பார்க்கணும். 4வது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 சீட்டு தாங்க என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஹங் அசம்பிளியில ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு தனியா போய் நம்ம விஜய் நின்னா கூட புரிஞ்சுங்களா மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்போ யாருக்குமே வந்து பெரும்பான்மை இல்லைங்களா, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஐ வில் ப்ரூவ் இட் இந்த எலெக்ஷன் சொன்னா கூட அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா they have to give the chance only to TVK. ஓகேங்களா, விஜய்க்கு தான் அவங்க சான்ஸ் கொடுத்தாகணும். அப்படிங்கும் போது this delay has been causing என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இந்த மாதிரி டிலே வந்து நீங்க பண்ணாதீங்க. இப்பதான் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும். இப்ப சார்பாட்டா பரம்பரையும் இடியாப்பம் பரம்பரையும் சேர்றாங்க பாத்தீங்களா, இது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லையா? இதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். அதாவது பெரும்பான்மையா அதாவது பணம் தண்ணி கொட்டப்பட்ட கட்சிகள் ஓகேங்களா, இதுதான் இவங்க தான் பண்ணுவாங்க. புதிய கட்சியான தாவேகா வந்து இதுக்கான எந்த விதமான இதுவும் இருக்காது. சோ இப்ப ஹங் அசம்பிளிக்கு போயிட்டோம், ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போயிட்டோம். இப்ப வந்து தாவேகாக்கு 113 சீட் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப பெரும்பான்மையை எப்படி நம்ம வந்து அங்க ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப நம்ம அசம்பிளியில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 234. ஓகேங்களா? இப்ப என்கிட்ட வந்து 113 தான் இருக்கு. இப்ப சில எம்எல்ஏக்கள்னா வந்து அந்த ஆப்போசிட் கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள்னா பாண்டிச்சேரியில வந்து விடுமுறை கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அந்த எம்எல்ஏ அசம்பிளிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 224 பேர் தான் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. 224க்கு பாதி எவ்வளோ? 112. இங்க எவ்வளவு இருக்கு? +1 இருக்கணும். இங்க தாவேகாக்கு எவ்வளவு இருக்கு? 113 இருக்குங்களா? அப்படிங்கும் போது இது ஃப்ளோர் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படியே இல்லாம ஓகேங்களா அந்த 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா சார் என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா தென் அண்டர் ஆர்டிகல் 356 வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் கேன் பி இம்போஸ்ட் அண்ட் ரீஎலெக்ஷன் கேன் பி போஸ்டட். பட் ஆனா வாய்ப்பே கொடுக்காம இப்படி அலக்களிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுனா வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கான ஒரு நேரத்தை வந்து ஆளுநர் மத்தவங்களுக்கு அளிக்கிறார், அவரே ஏற்படுத்தி விடுறாரு. ஆமா, இப்ப வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது வந்து ஒரு டிபேட்ல இன்னொருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு அந்த ஆளுநருக்கு வந்து கான்ட்ரவர்சியலா வந்து கேள்வி கேட்கும் போது இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுங்களா? வாட் ஹி சேஸ் இந்த டிபேட், நான் அந்த இங்கிலீஷ் சேனல் கொடுத்த டிபேட்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா I am just thinking, I am looking for other avenues. நான் வேற இதெல்லாம் யோசிக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே மே கம், ஓகேங்களா, மே ஷேலுக்கு நீ யாரு வந்து என்கிட்ட தரிம்பெருமாமே நான் காட்ட முடியும்னு சொல்லி காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நீ வாய்ப்பு கொடுக்கணும். யூ கேன் நாட் திங்க் ஆன் யுவர் ஓன். இதுதான் நான் வந்து பர்சனல் சொல்றேன். இதுதான் வந்து இந்த பிஜேபியோட சதி செயல்ன்றதை நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? how you can think. உனக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா, தாவேகால இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்கன்னா யூ கேன் திங்க். கொடுத்திருக்க லெட்டரே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகால இருந்து மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது யூ கேன் நாட் லுக் ஃபார் திங்ஸ் தே மே கம். ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆளுநர் யோசிக்கிறாருன்னா இந்த ஆளுநர் பதவி வந்து ஒரு பொம்மை பதவி. யூனியன் கவர்மெண்ட் இந்த ஆளுநரை வச்சு வேடிக்கை காட்டு. இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா இந்த ஆளுநர் போஸ்டே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2029 எலெக்ஷன் நடந்தோடனே இந்த ஆளுநர் போஸ்டே ரிமூவ் பண்ணணும்னு கேட்க. புரிஞ்சுங்களா? யூ மேக் அ ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவா யாராச்சும் ஒருத்தர் போட்டுக்கோங்க.
he should not have any role in the state. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு எதுக்குங்க 50 ஏக்கர் லோக்பவன், இன்னைக்கு லோக்பவன் பேரை மாத்திட்டாங்க, ராஜ்பவன் நான் சொல்றேன். இன்னைக்கு எதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு 50-60 ஏக்கர்? அது நம்ம we can use it for some other purpose. புரிஞ்சுங்களா? இட் இஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். திஸ் கவர்னர் போஸ்டே வந்து இது கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அமெண்ட் பண்ணணுங்கிறது தான் வழக்கறிஞரா என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே சார், அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க தாவேகா சார்பில்? Actually, they can refer a case before the Supreme Court and they can ask, after giving a letter, he cannot wait for such a assumptions. And he cannot, at the discretion, ஆளுநருக்கு ஒரு discretion இருக்கு, 24 hours to 15 days சொல்லி ஒரு discretion இருக்கு. Within that you prove it அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாவேகா வந்து 15 நாள் டைம் கேட்கும் போது புரிஞ்சுங்களா, he may have this thing, he cannot say that do it within this 2 days சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து வேற ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நிறைய சொல்லியிருக்கு அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு. பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர் வித் தாவேகா. தாவேகா இஸ் a new party into the TN assembly. ஓகேங்களா? and who has got the mandate of the people. மக்களின் 108 mandate வச்சிருக்காங்க. when they got the mandate, மக்கள் வந்து அவங்களை அங்கீகாரப்படுத்திருக்காங்க அப்படிங்கும் போது, சோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேகாக்கு தான் நான் வாய்ப்பு கொடுக்கணும். ஆளுநர் செய்யறது தவறுன்றதை சுட்டி காட்டி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து they have to mention it. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு அட்வொகேட், ஐ திங்க் behalf of DMK, yes said that you should not give சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காராம். all this letter should not be entertained itself. அதனா வேற ஒரு குறிப்பிடுறாங்க, அதனா வந்து வெளியிடுறாங்க. ஆளுநர் மாளிகைக்கு வந்துச்சுன்னா அது எதை வெளியிடணும் எதை வெளியிடக்கூடாது ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது அவங்க கண்ட்ரோல்ல தானே. they are making a they are trying to make convince people. நான் வந்து கரெக்டா இப்ப நாளைக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்புறேன், நானும் ஒரு வக்கீல் தானே, ஓகேங்களா? நான் ஒரு வக்கீல், நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன், நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சேன், what you are doing is absolutely wrong as per so and so articles அப்படின்னு சொல்லி நான் போட்டு அனுப்பிச்சேன்னா புரிஞ்சுங்களா, அவர் உடனே அதை எடுத்துக்குவாரா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போகஸா, அதாவது தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் ஆதரவு கொடுத்ததே வந்து நெருக்கடிக்காக தான். புரிஞ்சுங்களா? அது வந்து அவரை வந்து உண்மையா மக்கள் வந்து நேசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 650 கோடி சொத்து இருக்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணேன், நான் இதுக்கு மேல எனக்கு எந்த சொத்தும் வேணாம், ஓகேங்களா, உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கேன், மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை, 4 கோடி ரூபாய்க்கு தான் எனக்கு சொத்து இருக்குது, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெசார்ட்ல போய் 22,000 ரூபாய் கொடுத்து ரூமை போட்டு தங்குவாங்க. அந்த மாதிரி போலித்தனமா இல்லாத இவர் கரப்ஷனை ஒழிப்பாருன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து மக்கள் கொடுத்த மேண்டேட். அதை இந்த மாதிரி ஒரு தனி மனிதர் ஆளுநர் இந்த பதவியை பயன்படுத்தி இந்த யூனியன் கவர்மெண்டோட மவுத் பீஸா இருந்து வேலை செய்யறது வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன். சரி, இப்போ வந்து விஜய் வந்து நிரூபிக்கக்கூடிய இடம், பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் வந்து ஆளுநர்கிட்டயா அல்லது சட்டமன்றத்துக்குள்ளே ஃப்ளோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது போன்றா? ஃப்ளோ டெஸ்ட்ல தான் நான் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ டெஸ்ட் சொன்னேன். ஃப்ளோ டெஸ்ட் இப்போ நீங்க ஆளுநர்கிட்ட வந்து இப்போ விஜய் ஹாஸ் a mandate for the single largest party அப்படிங்கும் போது அவர் வந்து லெட்டர் கொடுத்துக்கும் போது ஃப்ளோ டெஸ்ட் வந்து நம்ம சட்டசபையில தான் வரும். சட்டசபையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரும்பான்மை இருக்குதா இல்லையான்றது, பெரும்பான்மை எப்படி நிரூபிக்காங்கிறதுக்கும் சொன்னேன். பிரசன்டட் பீப்புள் தான் கணக்கு, ஓகேங்களா? எம்எல்ஏஸ்ல வந்து சில பேர் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கல, ஆனா எதிர்ப்பும் கொடுக்க வேணாம்னு நினைச்சு அவங்க சட்டசபைக்கு அன்னைக்கு வரலன்னா கூட, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஒரு 34 எம்எல்ஏ வரலன்னு வச்சுக்கோங்க, 200 எம்எல்ஏ தான் போறாங்க, அப்படிங்கும் போது 113 இவருக்கு இருக்கு, அப்படிங்கும் போது ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவார். புரிஞ்சுங்களா? சோ ஆதரவு கொடுத்தாதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் இல்ல, நடுநிலையா இருந்து அதை புறக்கணிச்சாங்கன்னா கூட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். அதான் நான் சொல்றேன், இதுதான் சட்டம். புரிஞ்சுங்களா? இந்த சட்டத்தை வந்து இந்த ஆளுநருக்கு வந்து எதுக்கு அலலைக்கிறாங்கன்னா, they doesn't want the third force to be here in தமிழ்நாடு. புரிஞ்சுங்களா? இவங்க தான் திருடணும், இவங்க தான் கொள்ளடிக்கணும், இவங்க தான் கரப்ஷன் பண்ணணும், இவங்க தான் அராஜகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டுன்னு சொன்னோம். இந்த விஷயத்துல ஒன்றாக இருக்காங்க இல்ல. ஆமா, எல்லாருமேங்க. இப்ப எங்க சார்பாட்டா பரம்பரையும் இடியாப்பம் பரம்பரையுமே ஒன்னாவது, ஓகேங்களா? நடுவுல இருந்த ரெஃபரி தான் இந்த பிஜேபி. ஒத்த ஓட்டு பாஜக தானே, ஒத்த எம்எல்ஏ பாஜக தானே, அதான் நான் சொல்றேன். அது அந்த ரெஃபரியே சேர்த்துக்கிட்டாங்க. சோ கேம் இஸ் அவர்ஸ்ங்கறாங்க. இதுனா எவ்வளவு பெரிய மக்களை ஏமாத்துறீர்கள் நீங்க வந்து. இன்னைக்கு வந்து என்ன ஆயிட போகுது, என்ன பண்ண போகுது, ஒன்னும் அசம்பிளி இல்லைன்னா கலைக்க போறீங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வச்சுட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, இந்த தோழமை கட்சி எவன் இன்னைக்கு தோல் கொடுக்கலையோ தாவேகாக்கு, அவங்க அழிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த
ஜீரோன்ற இலக்க நோக்கி தான் அவங்க போகணும். அவங்களுக்கு மேண்டேட்டே வந்து மக்கள் ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கே 1-2 சீட்டை வச்சுக்கிட்டு அவன் பேசுற பேச்சு பயங்கரமா இருக்கு. முதலமைச்சர் ஆக்கணும். ஆமா, இதெல்லாம் வந்து என்ன உன்னை என்ன அமைச்சரவையிலே வந்து இடம் கொடுக்காத ஒரு ஆளு நீ இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஒரு இது பண்றாங்க, எல்லாம் காசா வாங்கிட்டு. நான் வந்து உண்மையே சொல்றேங்க, இப்பயே நான் சொல்றேன், புரிஞ்சுங்களா? ஃப்ளோ டெஸ்ட்ல கண்டிப்பா தாவேகா பாஸ் பண்ணும், புரிஞ்சுங்களா? அதுக்கான வந்து இது வந்து கண்டிப்பா அமையும். அப்படி அமையலன்னா ரீஎலெக்ஷன் வச்சுட்டு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ரீஎலெக்ஷன் வை, நீ எங்க இருப்பாங்கிறத சொல்லு. நான் இன்னைக்கு ரீஎலெக்ஷன் வச்சா நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி 2029 வரைக்கும் உறுதியாகி கையெழுத்தும் போட்டாங்க. ரீஎலெக்ஷன் வச்சுன்னா காங்கிரஸும் தாவேகாவும் நிக்கும். இவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி 200 இடங்களே வெல்லும். இவர்கள் வந்து எதிர்கட்சிக்கு கூட வந்து லாய்க்கில்லாத மனிதர்களா தான் இருப்பார்கள். அததான் இன்னைக்கு உங்க சேனல் வழியா நான் பார்த்தேன். இதற்கு முன்பாக இது போன்ற இருக்குதா? பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாம ஆட்சி அமைத்து விட்டு உள்ள போயிட்டு நம்ம ஃப்ளோ டெஸ்ட் பண்றது இருக்கா? இப்ப விஜய்க்கு ஏற்பட்ட சூழல் வந்து இதற்கு முன்பாக இந்தியாவுல நடந்திருக்கா? தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல எடப்பாடி வந்து இந்த ஆளுங்கன்னா ரிசார்ட் போனாங்கல்ல, புரிஞ்சுங்களா? ரிசார்ட் போனப்போ என்ன ஆச்சு, அவர் ஃப்ளோ டெஸ்ட் நான் வந்து பாஸ் பண்றேன்னாரு. அவர் ஏறி நின்றுட்டு இவங்க எல்லாம் வந்து நீக்கம் பண்ணிட்டு பாக்கி இருக்க ஆளுங்களை வச்சு ஆட்சி அமைச்சாரு, புரிஞ்சுங்களா? பாக்கி இருக்க 23-24 சீட்ல அவர் ஜெயிச்சு அதை வந்து திரும்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாரு. அன்னைக்கும் யோசிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா 2019 திங்க் மோராலஸ் இந்த டிஎம்கே வந்து மேஜர் விக்டரி, 38 சீட்டு 40 சீட்டுக்கு பாண்டிச்சேரி சேர்த்து சொல்றேன், 38 சீட்டு ஜெயிச்சாங்க. அன்னைக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 23 எம்எல்ஏல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ ஜெயிச்சு திரும்ப அசம்பிளி ஸ்ட்ராங் ஹோல்ட் அசம்பிளியா மாத்திக்கிட்டாங்க, புரிஞ்சுங்களா? அது முன்னாடி 4 இது நம்ம இபிஎஸ் முதல்வர் போதே அப்படிதாங்க ஆச்சு. ஏன் அன்னைக்கு இபிஎஸ் முதல்வர் ஆக்குறாங்க? பிகாஸ் he was in the hands of பிஜேபி. அதனால முதல்வர் அவருக்கு ஃப்ளோ டெஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள போங்க, இல்ல தகுதி நீக்கம் பண்ணுங்க. இது கட்சியை மீறி செயல்படுற எம்எல்ஏங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணிட்டு அந்த பிரசன்டட் எம்எல்ஏ வச்சு அவங்க ஓட் பண்ணி அவர் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணார்ல. நம்ம எதுக்கு மத்த ஸ்டேட்னா போய்கிட்டு, நம்ம ஸ்டேட்ல நடந்திருக்கு, புரிஞ்சுங்களா? மத்த ஸ்டேட்ல எந்தெந்த ஸ்டேட்லன்னா வந்து பாஜக ஆட்சி பண்ணதோ எல்லா ஸ்டேட்லயும் இதான் நடக்கும். இப்ப என்னன்னு பீகார்ல பாருங்க, நிதிஷ் பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுவாரு. கூட்டணி ப்ரீ போல் அலையன்ஸ்ல கூட்டணி பாத்தீங்கன்னா நிதிஷும் ஜேடியும் இருக்கும், ஐ மீன் லல்லு பிரசாத் யாதவோட கட்சியும், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இவங்க சேர்ந்துக்குவாங்க, முடிஞ்சோடனே கழட்டி விட்டு இங்க வருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாஜக வந்து ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா? கோவால 2 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு பாஜக. 2 சீட்டு அடிச்சு மனோகர் பாரிக்கர் அவர் இறந்து கூட போயிட்டாரு நினைக்கிறேன், அவர் வந்து சிஎம் ஆக்குச்சு, புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே அரசு பாஜக அரசு, புரிஞ்சுக்கலாம்? இந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற எந்த வேலையும் தெரியாது. நாட்டுல இருக்க பப்ளிக் செக்டர்னா விற்க தெரியும், இந்த மாதிரி ஆட்சியை குறுக்கு வழியில எப்படி பிடிக்கிறதுங்கிறது தெரியும். இந்த மாதிரி திருத்தம் பண்றதுதான் வந்து இந்த பாஜக. இப்படி அந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா இவரு ஆளுநர் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுறது போல இல்லைங்களா? ஆமா, அததான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு தான் கொண்டு போக முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பை தான் நம்ம தெரிவிக்க முடியும் இல்லையா? இப்ப நான் இன்னைக்கு from my office I'm going to issue a notice also to ஆளுநர், because as a state member of Tamil Nadu, as a voter of Tamil Nadu, புரிஞ்சுங்களா? இவ்வளவு எலெக்ஷன் ஓட்டு 4வது நாள் வரைக்கும் நீ என்ன வேலை பாக்குற? யுவர் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், ஓகேங்களா? ஆளுநர் வேலையை வந்து உன் டிலே வந்து எனக்கு டிஃபிஷியன்சி, புரிஞ்சுங்களா? உங்க வேலை என்ன? ஆஸ் பர் ஆக்ட் வந்து நீங்க பண்ணுமா வேணாமா? ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் கன்வென்ஷன்ஸ் யூ ஹேவ் டு டு இட் ஆர் நாட். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ப்ரூவ் பண்றது ப்ரூவ் பண்ணாதது வந்து தாவேகாவோட பிரச்சனை, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வேற யாராச்சும் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்படிங்கும் போது நீ அது உடனே அவங்களுக்கு இது பண்றது உனக்கு என்ன இருக்குது? உன் வேலையை நீ சரியா செய்ய மாட்டேங்கிறது கண்டனம் தெரிவிச்சு நானும் ஐ எம் சென்டிங் a notice. It is against usங்க. நான் இன்னைக்கு தாவேகா ஓட்டு போடலாம், டிஎம்கே ஓட்டு போடலாம், ஏடிஎம்கே ஓட்டு போடலாம், யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், புரிஞ்சுங்களா? ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணுங்கிறது இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவர்னர் பொறுப்பேற்பாரா? சொல்லுங்க. இன்னைக்கு கவர்மெண்டே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்பாங்களா? நாளைக்கு இந்த ஜியோ ஆச்சும் பாஸ் பண்ண முடியுமா? எதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குமா? ஒரு நாள் முக்கிய நாளுங்க. அரசு நடத்துறதுக்கு ஒரு நாள் முக்கிய நாள். இதுக்குன்னா ஹாலிடே பீரியட், இவ்வளவு பெரிய ஹாலிடே பீரியட், ஹவு யூ கேன் டேக் இட்? நீ ப்ரூவ் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 24 to 15 days எடுக்கும் போது ஒருத்தர் லெட்டர் கொடுத்தும் போது எனி அதர் பார்ட்டி இஸ் கம்மிங் அப்படின்னு கேட்டுக்கணும். ஓப்பனா நீ பப்ளிக்
இப்ப பிரஸ்னா வந்துருச்சு, நீ நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல போடணும் கிடையாது. எனிபடி இஸ் willing to form a government, come and give it before so and so, otherwise I'll be giving a first chance to TV. அப்படியாச்சும் அனௌன்ஸ் பண்ணுமா வேணாமா? எந்த எலவுமே பண்ணாம நீ உட்கார்ந்துருக்கனா உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு சம்பளம், உனக்கு எதுக்கு 50-60 ஏக்கர்? இதை ஃபர்ஸ்ட் புடுங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்னர் மாளிகையை புடுங்கணும். தமிழக அரசு ஃபார்ம் பண்ண உடனே தாவேக அரசு இந்த கவர்னர் மாளிகையை புடுங்கி அவங்களுக்கு வந்து இன்னொரு கவர்னரா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மினிஸ்டர்ஸ்க்குனா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1/2 ஏக்கர்ல ஒரு வீடை கொடுத்துடணும். ஏன் 1/2 ஏக்கர் வீடு உங்களுக்கு மெட்ராஸ்ல பத்தாதுங்களா? இந்த கவர்னர் மாளிகையே புடுங்கணுங்கிற, கவர்னர் மாளிகையே புடுங்கிட்டு அதை வந்து நல்ல உபயோகத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களோட. தேங்க்யூ, தேங்க்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.